அனைவருக்கும் வணக்கம். ஆப்ரேஷன் ரிசர்ச் ஏப்ரல் 2023 இருக்கிற கொஷின்ஸ் பார்ட் பி கொஷின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சால்வ் யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட். ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல நம்ம ஏற்கனவே சிம்பிளெக்ஸ் மெத்தட் மேக்ஸிமைஸ்க்கும் மினிமைஸ் இசட்டுக்கும் பார்த்துட்டோம். இப்போ இங்கே யூசிங் கிராஃபிக்கல் மெத்தட் கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்கல் மெத்தட்னு சொன்னாலே அங்கே ரெண்டு டிசிஷன் வேரியபிள் தான் இருக்கும். x1 x2 ரெண்டு வேரியபிள் தான் இருக்குது பாருங்கள். ஓகே, இங்கே மேக்ஸிமைஸ் இசட் கேட்டிருக்காங்க. சப்ஜெக்ட் டு x1 + x2 <= 2, x1 + 3x2 <= 3, x1 x2 > 0. ஏன்னா நம்ம கிராஃப் ஷீட் ட்ரா பண்ணும்போது ரெண்டு ஆக்சிஸ் தான் வரைய முடியும். ஸோ ரெண்டு வேரியபிள் இருந்தால் மட்டும்தான் நம்ம கிராஃபிக்கல் மெத்தட் யூஸ் பண்ண முடியும். ஓகே, இப்போ கன்ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கன்ஸ்ட்ரெயினை <= டைப்பில் எழுதிக்கோங்க. ஓகே, கன்சிடர் நம்ம எதை கன்சிடர் பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து x1 + x2 <= to கன்சிடர் பண்ணுறோம். அப்போ இதுக்கு கிராஃப் நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு பிளாட் பண்ணுறதுக்கு நமக்கு பாயிண்ட் வேணும் இல்லையா. அப்போ x1 x2 எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு x1க்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x1க்கு 0 போட்டிங்கன்னா இது 0 ஆகிடும். x2 = 2. அடுத்தது x2க்கு 0 போடுறேன். x2க்கு 0 போயிட்டா x1 வந்து 2. அப்போ பாயிண்ட் என்ன இருக்கும் உங்களுக்கு? therefore the points இது ஒரு லைன். ஆக்சுவலாக x1 + x2 = 2 போது the points on the line or முதல்ல x1 அப்புறம் x2 எழுதணும். அப்போ 0,2 and 2,0. ஓகேவா? அடுத்த செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் <= இருக்கு இல்லையா, அது ஈக்குவல் டைப்பில் எடுத்துக்கலாம். அங்கே என்ன இருக்குது? x1 + 3x2 = 3. ஓகே, இங்கே இதே போல் நம்ம பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். x1 x2. ஸோ x1க்கு 0 போடுறோம் அப்படின்னா 3x2 = 3 வரும். அப்போ x2 = 3/3னா 1 ஆகிடும். இப்போ x2க்கு 0 போடணும்னா 3 × 0 x2 0 0 போடும்போது x1 = 3. அப்போ இங்கே therefore the points on the line or இது லைன் 1 இது லைன் 2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வரும்போது 0,1 and 3,0. ஓகே, இப்போ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம முதல்ல இந்த லைன் ட்ரா பண்ண போகிறோம். உங்களுக்கு ஆன்சர் புக்லெட்டில் உங்களுக்கு கிராஃப் ஷீட் இருக்கும் இல்லையா, கிராஃப் ஷீட்டில் நம்பர் போட்டு இந்த கிராஃப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் 0 2 எல்லாம் பாசிட்டிவ் தான் இருக்குது. 0 2 இருக்குது, x1 x2 2 இருக்குது, இங்கே மேக்ஸிமம் 3 இருக்குது. ஸோ நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், 0 1 2 3 1 2 3 ஒரு யூனிட்டும் ஒரு 1ன்னு எடுத்துக்கிறேன் நான். ஓகே, ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயின்ட் ட்ரா பண்ணலாமா? 0,2 x1ல 0 x2ல 2. ஓகே, ஸோ அப்போ இந்த பாயிண்ட் தான் நமக்கு என்ன வரும்னா 0,2. அடுத்து 2,0 x1ல 2 0 வரும்போது இங்கே தான் இருக்கும் அந்த பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், 2,0. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பாயிண்ட்டை வச்சு இந்த லைனை நம்ம கனெக்ட் பண்ணிடணும். ஓகே, அப்போ பாயிண்ட் என்ன வரும், ஸோ இது என்ன கன்ஸ்ட்ரெயின், இது நமக்கு x1 + x2 = 2ன்னு இருக்குது. ஆக்சுவலாக இது <= 2. <= 2னா இங்கே எங்கே லைன் இருக்கோ லைனுக்கு கீழே, அதாவது டுவர்ட்ஸ் ஆரிஜின் நோக்கி இருக்கிற ரீஜன் அர்த்தம். ஸோ கீழே இருக்கிற ரீஜன்லாம் நான் இப்படி அரை மார்க் போட்டுக்கிறேன். இந்த லைனு கீழே இருக்குது. இது நீங்கள் லைன் எவ்வளோ பெருசு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அது கீழே இருக்கிற போர்ஷன் வரும். ஓகே, ஒரு லைன் ஒரு கன்ஸ்ட்ரெயின் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ செகண்ட் கன்ஸ்ட்ரெயின் வரையலாம். செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 0,1 x1ல 0னா x2ல 1 இருக்குது. அப்போ இந்த பாயிண்ட் வரும் இல்லையா. அப்போ இந்த பாயிண்ட்டு தான் 0,1. ஓகே, அடுத்து 3,0 x1ல 3 0னா இங்கே தான் இருக்கும். அப்போ 3,0. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம கனெக்ட் பண்ணி இப்போ லைன் ட்ரா பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இந்த லைன் இந்த ரீஜன் எவ்வளோ பெருசாக நம்ம இங்கே போட்டிருக்கோமோ அவ்வளோ தூரம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, அப்போ இதுவும் நமக்கு <= தான். அப்போ இந்த ரெண்டு லைனுக்கு கீழே இருக்கிறது தான். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரெயினுக்கு கீழே இருக்கணும், செகண்ட் கன்ஸ்ட்ரெயினுக்கும் கீழே இருக்கணும், டுவர்ட்ஸ் ஆரிஜினை நோக்கி இருக்கணும். இந்த ஈக்குவேஷன் x1 + 3x2 = 3. அப்போ லெஸ் சொல்லும்போது இது கீழே இருக்கிற போர்ஷன். அப்போ நமக்கு தேவையான ரீஜன் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கிற போர்ஷன் இதுதான் வரும். ஏன் இதுக்கப்புறம் இங்கெல்லாம் நெகட்டிவ் சைடில் நம்ம போடலாம் அப்படின்னா, கொஷனில் பாருங்களேன், நமக்கு x1 x2 > 0 தான் சொல்லியிருக்காங்க. அப்போ பாசிட்டிவ் மட்டும் தான் எடுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும்தான் வரும், வேறு எதுவும் நமக்கு வராது. ஓகே, அப்போது இந்த போர்ஷன் தான் நமக்கு.
இந்த பாயிண்ட் நமக்கு தெரியாது, இந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, நம்ம இதிலிருந்து ஸ்கேல் வச்சு இங்கே ட்ராப் பண்ணோன்னா இங்கே வருது. ஓகே, இப்போ எனக்கு இந்த பாயிண்ட் என்னன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது இல்லையா? ஓகே, இந்த பாயிண்ட் நமக்கு தெரியும் 0,0. இதை நம்ம ஓ நேம் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்டை நம்ம ஏ நேம் பண்ணிக்கலாம், பி. இந்த பாயிண்ட் வந்து சி. மீதி எல்லாம் நமக்கு தெரியும், பி மட்டும் தெரியாது. ஒன்று பி கிராஃபில் இருந்து கண்டுபிடிக்க முடியுது, ஸ்கேல் வச்சு கண்டுபிடிக்க முடியுதுன்னா இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது 1.5க்கு அப்புறம் இப்போ கொஞ்சம் மிடில் இருக்குது. அது என்னன்னு டவுட்டாக இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 1 in 2வே சால்வ் பண்ண போகிறோம். இந்த கன்ஸ்டன்ட் 1, 2ன்னு இருக்குது இல்லையா? இதை 1ன்னு எடுத்துக்கலாம், இதை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2வை எழுதிக்கிறேன். ஸோ 2 implies x1 + 3x2 = 3. 1 implies அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன், ரெண்டு லைனும் மீட் ஆகிற அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ணுறோம். x1 + x2 = 2. இதை கழிச்சாலே நமக்கு ஒரு வேரியபிள் கேன்சல் ஆகிடும். மைனஸ் 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 கேன்சல் ஆகிடுமா? 3x2ல் x2 போச்சுன்னா 2x2. 3 - 2னா 1. அப்போ this implies x2 = 1/2. ஓகே, அப்போ x2வை 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ 1 implies x1 + x2க்கு பதிலாக 1/2 = 2. அப்போ x1 = 2 - 1/2. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 4 - 1/2னா 3/2. அப்போ x1 வந்து 3/2. ஸோ 1 and 2 ஆர் இன்டர்செக்ட் இல்லைனா மீட் அட் அந்த பாயிண்ட் தான் ஆக்சுவலாக நம்ம பின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? டயக்ராமில் பாருங்கள். ஓகே, ஓ ஏ பாயிண்ட் தெரியும், பி தான் தெரியல. பி தான் இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ x1 வந்து 1/2, x2 வந்து 3/2. ஹோல் நம்பராக இருக்கும்போது, இன்டிஜராக இருக்கும்போது கிராஃபில் தான் நம்ம கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படி டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் இப்படி சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நமக்கு தேவையான ரீஜன், ஃபீசிபிள் ரீஜன் எது அப்படின்னா OABC. இந்த ரீஜனுக்கு இடைப்பட்ட பகுதி, இந்த ரீஜனுக்கு மேலே இருக்கிற அந்த இதில் தான் நமக்கு தேவையான சொல்யூஷன் கிடைக்குதுன்னு அர்த்தம். So any point in the region gives the feasible solution. Again நமக்கு less than or equal to சொல்றது இந்த லைனுக்கு கீழே towards origin நோக்கி, இந்த லைனுக்கு towards origin நோக்கி. அதே போல் எல்லாம் greater than or equal to சொன்னா only between the first quadrantல இருக்கிற போர்ஷன் மட்டும் தான் நம்ம எடுக்கணும். அப்போ ஓன்ற பாயிண்ட் நமக்கு என்னது? பாயிண்ட்ஸ், அந்த வெர்டெக்ஸ். ஓகேவா? அந்த ரீஜனோட கார்னர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுக்கிறோம், இல்லை வெர்டெக்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஓன்றது என்னது? 0,0. ஏன்ற பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு இது நம்ம அந்த பிளாட் பண்ணும்போதே கிடைச்ச பாயிண்ட் இல்லையா? 2,0. பி நமக்கு கிராஃப்ல இருந்து இங்கே பாருங்க, இது 0.5 என்ன நமக்கு தெரியுது, கஷ்டமாக இருக்குது. இதோ இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா இது 0.5ல தான் வருது. இது 1.5 என்ன நமக்கு டவுட்டாக இருந்தது இல்லையா? அதனால் நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம். ஓகே, பி வந்து 1/2, 3/2. ஸோ சின்றது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் 0,1. ஓகே, ஸோ இது வெர்டெக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ இசட், மேக்ஸிமைஸ் இசட் கொடுத்து கேட்டிருக்காங்க இல்லையா? மேக்ஸிமம் இசட் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ கொஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா? மேக்ஸிமைஸ் இசட் = 2x1 + 3x2. ஸோ இதில் ரீப்ளேஸ் பண்ணி நம்ம அதோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த 4 கார்னர் பாயிண்ட்ஸில் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். 0,0. அப்போ இங்கே 2 × 0 + 3 × 0. இப்போ வேல்யூ 0 தான். x1க்கு பதிலாக 2, x2க்கு பதிலாக 0. அப்போ 2 × 2 + 3 × 0. 2 2s are 4. ஓகே, அடுத்து பிக்கு வந்து 1/2, 3/2. ஸோ 2 × 1/2 + 3 × 1/2. இங்கே நம்ம கேன்சல் பண்ணலாம், பட் அகைன் இங்கே டினாமினேட்டரில் ஃப்ராக்ஷனாகவே இருக்குது பாருங்கள், கேன்சல் ஆகலை. அப்போ அப்படியே வச்சுக்கோங்க, எல்சிஎம் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 2 நியூமரேட்டரோட 2 × 1 2 + 3 × 1 3. எல்சிஎம் டினாமினேட்டர் 2 3 + 2 5/2. ஸோ 5/2னா நமக்கு என்ன வரும்? 2 2s are 4, மீதி 1 இருக்கும், புள்ளி வச்சு 0 சேர்த்தா 10, 5. 5ல் பார்த்தீங்கன்னா 2 தானே, 2.5. ஓகே, அடுத்து 0,1. x1க்கு 0 போடுறோம். 2 × 0 + 3 × 1 3. இப்போ எங்கே நமக்கு மேக்ஸிமம் இசட் கிடச்சிருக்கு பாருங்கள்? மேக்ஸிமம் வேல்யூ எது மேக்ஸிமம் வேல்யூ? இந்த 4 தான் மேக்ஸிமம் வேல்யூ. இப்போ 4க்கு கரஸ்பாண்டிங்காக இருக்கிற அந்த சொல்யூஷன் தான் நமக்கு தேவையான ஃபீஸிபிள் சொல்யூஷன் அர்த்தம்.
the maximum value of z is obtained at a of 2 comma 0. Okay, therefore the optimal solutions are எது decision variable x1 first x1 இல்லையா x1 வந்து 2 x2 வந்து 0 maximum z வந்து 4 அவ்வளவுதான் ஈஸியா இருக்கா அடுத்த காணொளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்